ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்குங்க. பஸ்ஸில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேரவே காணோம். இப்போ ரீசெண்டாக வந்து கர்நாடகாவில் எல்லாம் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒட்டிகிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னைன்னு தான் போட்டிருக்காங்களே தவிர இதில் வந்து தமிழ்நாடுங்கிற பேரவே காணுங்க. மேபி இதுக்கான ரீசன் கவர்மெண்ட் பஸ்ஸை எல்லாம் இன்டைரக்டாக வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறாங்களா, இல்லை ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குங்க. அப்படி இல்லைனா ஒருவேளை தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை பஸ்ஸில் இருந்து எல்லா பக்கமே எடுத்துகிட்டு ஒருவேளை வேறு ஏதாவது பேர் வைக்க போகிறாங்களா, இந்த கவர்மெண்ட் வந்து வேறு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான திட்டத்துக்கு வந்து ஒரு அடிக்கல் மாதிரி தமிழ்நாடுங்கிற பேரை பஸ்ஸில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் எல்லா பஸ்ஸுமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எந்த பஸ்லேயுமே சைலண்டாக மக்களுக்கே தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் தமிழ்நாடுங்கிற பேரவே தூக்கிட்டாங்க மக்களே. இதுலேயும் வந்து பாருங்களேன், எம்டிசி மாநகர் பேருந்து தான் இருக்குது. இது கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை அதை ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கும் டவுட் இருக்கா? மேபி இது எதனால தமிழ்நாடுங்கிற பேர் அவ்வளோ தூக்குறாங்க? ஒருவேளை இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களான்னு தெரில. பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.